ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இது வெள்ளிக்கிழமை காலையில் இன்னைக்கு மதிய லஞ்ச் ரெசிபியாக என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் கூடவே மஷ்ரூம் 65 தாங்க செய்ய போகிறேன். ஸோ இன்னைக்கு முதல்ல டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மஷ்ரூமை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் மஷ்ரூமை போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கைகளால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணீரில் போட்டு கழுவுனீங்க அப்படின்னா மஷ்ரூம் ரொம்ப சூப்பராக வெள்ளைன்னு வந்துடுது. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இனிமேல் மஷ்ரூமை ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான லஞ்ச் ரெசிபி நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்து கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சூப்பரான சாம்பார், அதுக்கப்புறம் மஷ்ரூம் 65. இதுதான் இன்னைக்கான சிம்பிள் லஞ்ச் மெனு. பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு அதே கொடுத்து அனுப்பிச்சிச்சுங்க. சாயந்தரம் போல் வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சுது. நிறைவாக சாமி கும்பிடியாச்சு. பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் பக்கோடா தான் போட்டிருந்தேன். மஷ்ரூம் 65 ரெசிபியும் காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபியும் ரெண்டுமே தனித்தனியாக வீடியோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் விலாகில் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.